Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இது பிவட் டேபிள் சீரீஸோட அடுத்த வீடியோ. வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா, போன வீடியோல நம்ம பார்த்தது குரூப்பிங், டேட் குரூப்பிங் எப்படி பார்க்கறது அப்படின்றத போன ஒரு சில வீடியோல பார்த்தோம். இப்போ நம்மளா கஸ்டம் குரூப்பிங், ஓன் குரூப்பிங் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். இதுல இருந்து நம்ம ஒரு டேபிள், பிவட் டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பிவட் டேபிள் எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்ல வரணும். ஸோ இங்க போட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ப்ராடக்ட் நேம் எடுத்துக்கலாம். அதை ரோஸ்ல போட்டுட்டு நம்ம இதுல எத்தனை சோல்ட் ஆச்சு யூனிட்ஸ் அப்படின்றத இங்க எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இதுதான் நமக்கு தேவை. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு கேட்டகரிஸ் வந்து, நமக்கு இதுக்கு பேர் வரணும்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். டிசைன் போயிட்டு லேஅவுட்ல போயிட்டு அவுட்லைன் லேஅவுட் மாத்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேர் வந்துடும். ஸோ ப்ராடக்ட் நேம் இங்க வந்திருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இதை கேட்டகரைஸ், நானே எனக்கான கேட்டகரியா பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. குரூப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதுல இந்த சோஃபா, டேபிள் இதெல்லாம் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சேர், சோஃபா, டேபிள் இதெல்லாத்தையுமே மட்டுமே நான் என்ன பண்ணிக்கிறேன்னு சொன்னா செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிட்டு குரூப் அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்ப பாருங்க நமக்கு இங்க ஒரு குரூப் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த குரூப்புக்கு நம்ம என்ன பேர் வைக்கிறோம்னா ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறோம். அடுத்தது மற்ற எல்லாத்தையுமே நம்ம குரூப் பண்ணிட்டு, இந்த நாலுத்தையுமே நம்ம குரூப் பண்ணிட்டு அதர்ஸ் அப்படின்னு பேர் வச்சிடறோம். சரிங்களா, இதுதான் கஸ்டம் குரூப்பிங் நம்ம எப்படி பண்றதுன்றது. இது உங்களுக்கு எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம ஃபீல்ட் லிஸ்ட்லயே போய் பாருங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்க ஒரு ப்ராடக்ட் நேம் 2 அப்படின்னு ஒன்று செலக்ட் ஆயிருக்கு பாருங்க. இதை நீங்க எடுத்து ப்ராடக்ட் நேம் எடுத்து விட்டீங்கன்னா கூட இங்க பாருங்க ஃபர்னிச்சர்ஸ், இதை எடுத்து விட்டு நீங்களே கூட ஆட் பண்ணி பாருங்க. ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப்பிங் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். அதுக்கு நீங்க பேர் மாத்திக்கலாம். அதாவது இதை வந்து ஓன் கேட்டகரி அப்படின்னு சொல்லி நான் இப்போதைக்கு பேர் வச்சுக்கிறேன். ஸோ இங்கே ஓன் கேட்டகரின்னு வந்துருச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு இது மாதிரி மாறிடும். ஸோ இப்படிதான் நம்ம கஸ்டம் குரூப்பிங் ஆர் ஓன் குரூப்பிங் பண்ணிக்கலாம். இது நம்பர் 1. இது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த ஓன் கேட்டகரி எடுத்து விடுவோம். ப்ராடக்ட் கேட்டகரி போட்டுப்போம். ப்ராடக்ட் நேம்ஸ் போட்டுட்டு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த சம் ஆஃப் யூனிட் சோல்டு வந்திருக்கு இல்லைங்களா. இது நமக்கு இப்படி பாக்குறத விட நமக்கு டேட்டா பார்ஸ் தான் வந்தா நல்லா இருக்கும் இல்லைங்களா. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்னொரு யூனிட் சோல்டு உள்ள போட்டுவோம். போட்டுட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஹோம் போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போய் டேட்டா பார்ஸ் போயிட்டு நமக்கு எந்த டேட்டா பார்ஸ் பிடிக்குதோ அது மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணிட்டு இங்க கொடுத்துருக்கும் போது பாருங்க ஆல் செல்ஸ் இதே ஃபார்மேட்டிங்க ப்ராடக்ட் நேம்குள்ள எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ ஓகேன்னு கொடுத்தா இப்படி வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்க இங்க பாக்குறச்சு உங்களுக்கு டேட்டா பார்ஸும் இருக்கும், நம்பர்ஸும் இருக்கும். இல்லை எனக்கு இதுல நம்பர்ஸ் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா என்ன பண்ணிக்கலாம்னா இங்க இப்போ 2 வழி இருக்கு. அதுக்கே ஃபர்ஸ்ட் வழி என்னன்னு நான் சொல்றேன். இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், இந்த சம் ஆஃப் யூனிட் சோல்டு இருக்கு இல்லைங்களா, இதோட வேல்யூ செட்டிங்ஸ்ல போயிட்டு நம்பர் ஃபார்மேட்ல போயிட்டு கஸ்டம்ல போயிட்டு இந்த கஸ்டம் ஜெனரல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணிக்கலாம் 3 செமிகோலன் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த நம்பர்ஸ் போயிடும். சரிங்களா, அப்போ உங்களுக்கு நம்பர் இல்லை பாருங்க. இது ஒரு வழி. ரெண்டாவது வழி என்னன்னு சொல்றேன். ரெண்டாவது வழி என்னன்னு சொன்னா அதே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு மேனேஜ் ரூல்ஸ் போய் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ரூலை எடிட் பண்ணி இங்க ஷோ பார் ஒன்லி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு இது அப்ளை கொடுத்து பாருங்க. ஓகே, இது மாதிரி வந்துடும். ஓகேங்களா, இந்த இடத்துல நீங்க இதுவும் எனக்கு பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை டாட்ஸ் மாதிரி இதை வச்சுட்டு கீழே இருக்கிற கிராண்ட் டோட்டல் எடுத்து விட்டுட்டீங்கன்னு சொன்னா போட்டு விட்டுட்டீங்கன்னா இது போயிடும். இதுக்கு சேம் கலர் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நீங்க இதை எப்படி மாத்தினாலும் இதே வந்துடும். இதை நீங்க சார்ட் பண்ணி பாருங்க.
உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஓகேங்களா? அதே இப்படி சார்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இது மாதிரி. ஸோ இது மாதிரி உங்களுக்கு நம்ம சார்ட் பண்ணும் போதெல்லாம், இது ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு இந்த காலமோட ஃபார்மேட், அதாவது விட்த் மாறுது. இது எப்படி பண்ணணும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலே பார்த்துருக்கோம். எப்படி பண்ணணும் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தணும்னா, இங்கே போயிட்டு நீங்கள் நம்மளோட ஆப்ஷன்ஸ் போயிட்டு ஆட்டோ ஃபிட் காலம் விட்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதை நீங்கள் என்ன சார்ட் பண்ணாலும் நம்மளோட டேபிள் மாறாது. இங்க பாருங்க, நம்ம எப்படி நம்ம விட்த் இருக்கோ அதே மாதிரி இருந்தோம். இதுதான் நம்மோட டேட்டா பார் எப்படி கொடுத்து நம்ம இதை இன்னும் கொஞ்சம் இதை வந்து நீங்க உங்களோட டேஷ்போர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இதுக்கே யூஸ் பண்ணிருக்கோம். இது இல்லாம நீங்க இன்னொரு ஃபீல்டு யூஸ் பண்ணி கூட நீங்க அதை பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட். அடுத்தது நம்ம மூணாவது பார்க்கலாம். இப்ப நீங்க இங்க யூனிட்ஸ் சோல்டு போட்டிருக்கீங்க இல்லைங்களா? இந்த யூனிட் சோல்டு எடுத்து விட்டுட்டு டேட் எடுத்துட்டு வந்து ரோல போட்டுடுங்க. போட்டுட்டு இதுல இருக்கக்கூடிய குரூப்பிங்ல நீங்க போயிட்டு இதெல்லாம் வேணாம், வெறும் குவார்டர் மட்டும் இருந்தா போரும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திடலாம். மாத்திட்டு இப்போ எனக்கு குவார்டர் 1ல இருந்து குவார்டர் 2, குவார்டர் 2ல இருந்து குவார்டர் 3 எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நமக்கு இங்க இருக்கு இல்லைங்களா, இதே யூனிட் சோல்டு எடுத்துட்டு வந்து போட்டுட்டு இந்த யூனிட் சோல்டோட வேல்யூ ஃபீல்ட் செட்டிங் செலக்ட் பண்ணிட்டு ஷோ வேல்யூ ஆஸ் கொடுத்து இங்க நோ கால்குலேஷன் இருக்கு இல்லைங்களா, இது பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் ஃப்ரம் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களோட பேஸ் ஃபீல்ட் என்னன்றதை செலக்ட் பண்ணணும். நம்மளோட பேஸ் ஃபீல்ட் நம்மளோட குவார்டர்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ குவார்டர்ல ஒரு குவார்டர் இன்னொரு குவார்டருக்கு நம்ம செலக்ட் பண்ணாம ப்ரீவியஸ் குவார்டர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ப்ரீவியஸ் ஐட்டம், இதுக்கு ப்ரீவியஸ் ஐட்டம் என்ன அப்படின்றத நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஓகே கொடுத்து பாருங்க. நமக்கு அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இங்க நமக்கு என்ன வந்திருக்கு, சோஃபாக்கு போன தடவையை விட இந்த தடவை 40% டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஏன் டேபிளுக்கு வரலாம், குவார்டர் 1ல டேபிள் கிடையாது, அதனால உங்களுக்கு அது காமிக்கல. அதுவே சோஃபாக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் வருது. சரி, எனக்கு இது பர்சன்டேஜா வேணாம், நம்பரா வேணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா இங்க போய் நீங்க மாத்திக்கலாம். வேல்யூ as பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் அப்படின்றது டிஃபரன்ஸ் ஃப்ரம்னு மட்டும் மாத்தி ஓகே கொடுத்து பாருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கு, 5 இது 3, ஸோ -2 ஆயிருக்கு. அதுவே உங்களுக்கு அடுத்தது பாருங்க +2 ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு போயிட்டே இருக்கு. அடுத்த சோஃபா -3 ஆயிருக்குன்னு வந்திருக்கு. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ப்ரீவியஸ் அப்படின்றது அதுக்கேத்த மாதிரி இங்க குவார்டர் 1, குவார்டர் 2, குவார்டர் 3 கரெக்டா இருக்கிறதுனால வருது. அதுவே நீங்க குவார்டர் 3 எடுத்து இங்க வச்சு பாருங்க, இது உங்களுக்கு எக்ஸாக்டா இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கோ அதோட தான் கொடுக்குமே தவிர, அதுவே போயிட்டு குவார்டர் 3 இது குவார்டர் 2ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் காமிக்காது. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் அப்படின்றது இங்க என்ன இருக்கோ அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதோட நம்பர் தான் இதை மைனஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எது அந்த டிஃபரன்ஸை கொடுக்கும். ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய தேர்ட் டிப். அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம போட்டதை எடுத்து விட்டுடுவோம். இந்த டேட் எடுத்துட்டு வந்து இங்க போட்டுட்டு குவார்டர் மட்டும் வச்சுட்டு நமக்கு எத்தனை ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொரு குவார்டருக்கும் விற்கிறோம் அப்படின்னு நமக்கு வேணும்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க எடுத்துட்டு வந்து ப்ராடக்ட் நேமை போட்டு பாருங்களேன். இங்க உங்களுக்கு ப்ராடக்ட் நேம் 18, 13 காமிக்குது. ஆனா ஒரு குவார்டருக்குமே இருக்கக்கூடியது நமக்கு மொத்தமாவே ப்ராடக்ட் நேம்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா கம்மியா தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு இப்படி காமிக்குது, ஏன்னா இது வந்து டிஸ்டிங் கவுண்ட் காமிக்கல. ஸோ உங்களுக்கு டிஸ்டிங் கவுண்ட் காமிக்கணும்னு சொன்னா எப்படி போடுறதுன்னு சொல்றேன். இந்த டேபிள் எடுத்து விட்டுறலாம். ஸோ நீங்க இந்த டேபிள் இருக்கு இல்லைங்களா, இங்க இருந்து பிவட் டேபிள் கொடுக்கறச்சுவே இங்க ஆட் திஸ் டேட்டா டு டேட்டா மாடல் அப்படின்றத நீங்க டிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாதான் நம்ம இப்ப கொடுக்குற ஆப்ஷன் வரும். இங்க போயிட்டு நீங்க எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு ஓகே கொடுங்க. இப்ப நம்ம என்ன கேட்டோம், நமக்கு டேட் வந்து நம்மளோட ரோஸ்ல வரணும், நம்மோட ப்ராடக்ட் நேம் நம்மோட வேல்யூஸ்ல வரணும்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது இதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், குரூப் கேட்டு எனக்கு குவார்டரா குரூப் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டோம். எனக்கு மந்த் வேண்டாம். ஸோ எனக்கு ஒவ்வொரு குவார்டருக்கும் எத்தனை வந்து அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த கவுண்ட் ஆஃப் ப்ராடக்ட் நேம் இருக்கு இல்லைங்களா, இதை லெஃப்ட் கிளிக் பண்ணி வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ் போயிட்டு இதை கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஸ்டிங் கவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணி பாருங்க.
நமக்கு ஒரு குவார்ட்டர்லயும் என்னென்ன ஐட்டம்ஸ் இங்க இருந்தது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. சரிங்களா? ஸோ இப்போ இது டோட்டல். ஆனா டிஸ்டிங்க்ட் கவுண்ட்ன்றது இதுதான். இது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியணும். எப்படி எனக்கு தெரிஞ்சுக்கிறது நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, அதுதான் நம்மோட அடுத்த டிப்பு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேக்ஸ் ஃபார்முலா அப்படின்றத நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். சரிங்களா? டேக்ஸ் ஃபார்முலாவா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்மோட பவர் பிவோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க போயிட்டு நம்ம மெஷர்ஸ்ல போய் நியூ மெஷர் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டேபிள் 1 தான், ஏன்னா நமக்கு ஒரே ஒரு டேபிள் தான் இருக்கு. ஸோ இந்த டேபிள் 1ல மெஷர் பேர் வந்து நம்ம ப்ராடக்ட் நேம் அப்படின்னு வைக்கிறோம். ஈக்குவல் டு கன்காட் டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நமக்கு என்ன டேபிள் வேணும்னு கேக்குது. நம்ம டேபிள் பேரு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்டிங்க்ட் கொடுக்கணும். ஸோ டிஸ்டிங்க்ட் கொடுத்துட்டு காலம் நேம் ஆர் டேபிள் எக்ஸ்பிரஷன் கேக்குது. நமக்கு காலம் நேம் என்னன்னு தெரியும். நம்மளோட காலம் நேம் வந்து ப்ராடக்ட் நேம். ஸோ டேப் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸோ டிஸ்டிங்க்ட க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்தது எக்ஸ்பிரஷன் கேக்குது. அதுதான் காலம் நேம். மறுபடியும் நம்ம டேபிள் 1ஓட ப்ராடக்ட் நேம் கொடுத்துட்டு டீலிமிட்டர் என்னன்னு கேக்குது. ஸோ டீலிமிட்டர் நமக்கு ஒரு கமா வந்து ஒரு ஸ்பேஸ் வரணும் அப்படின்னு சொல்றது. கொடுத்துட்டு நீங்க கமா ஆர்டர் பை எக்ஸ்பிரஷன் எந்த ஆர்டர் படி நான் வந்து சார்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களை கேக்குது. எந்த காலம் படி சார்ட் பண்ணணும்னு கேக்குது. மறுபடியும் நம்ம என்ன சொல்லிக்கிறோம்னு சொன்னா, நம்மோட ப்ராடக்ட் நேம் காலம் படியே சார்ட் பண்ணிக்கோ, எந்த ஆர்டர்ல அசெண்டிங் ஆர்டர்லயே சார்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க இங்க வந்து செக் ஃபார்முலா கொடுத்து பாருங்க. எரர்ஸ் எதுவும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெக்ஸ்ட் கன்காட்டினேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ டிஸ்டிங்க்டா எடுத்துட்டு வா இந்த டேபிள்ல இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம இந்த காலம்ல இருக்கிறத அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணிக்கோன்னு சொல்றோம். ஸோ இப்படி கொடுத்த உடனே பாருங்க நமக்கு வந்துருச்சு. ஏன்னு சொன்னா நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கோம்னா ப்ராடக்ட் நேம் அப்படின்றத கொடுத்துருக்கோம். இதை நான் உங்களுக்கு இந்த கவுண்டை எடுத்து விட்டுடுறேன். இப்ப நமக்கு 6 ஐட்டம் சொல்லுச்சுங்களா. என்னென்ன 6 ஐட்டம் இங்க வந்துருச்சு பாருங்க. சேர், லேப்டாப், மொபைல், நோட்புக், பென் பேக், சோஃபா. ஸோ 6 ஐட்டம் இருக்குங்க. அதுவே 5னா இங்க 5 இருக்கு. இங்க 7 ஐட்டம் இருக்கு. என்னன்னு வந்துருச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு வேல்யூல எடுத்துட்டு வரும்போது நம்மளால இந்த வேல்யூ செக்ஷன்ல நம்பர் ஃபீல்டு மட்டும் தான் எடுத்துட்டு வர முடியும். ஆனா இது மாதிரி நீங்க டேக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கன்காட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி உங்களால டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸை கூட வேல்யூ ஃபீல்ட்ஸ்ல எடுத்துட்டு வந்து நம்மளால பார்க்க முடியும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பல வகையில் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் 5 பிவட் டேபிள் டிப்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.